உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹிட்லருடைய வதை முகாம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வதை முகாமில் போட்டுட்டு நாளைக்கு உன்னை தூக்கில் போடுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. என்னைக்குன்னே தெரியாது. திடீர்னு இந்த இது மாதிரி திடீர்னு தூக்கி தூக்கி டபக்கு டபக்குன்னு யாரை போடுவாங்க யாரை விடுவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழல்ல ஒரு பெண்ணிடத்தில் கிடைக்கிறது ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து திருட்டுத்தனமா தான் கிடைக்குது. புத்தகம்லாம் படிக்க முடியாது, திருட்டுத்தனமா கிடைக்குது. நாளைக்கு சாக போறாங்க, இன்னைக்கு புத்தகம் படிக்கிறாங்க. அப்படி புத்தகத்தை திருட்டுத்தனமா படிச்சு ஒரு 8 பேர் பெண்கள் கொண்டிருக்குள்ள அது ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான சூழல்லையும் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. புத்தகத்தை படிச்சுட்டு ஆனா அந்த ஒரு 4-5 பேர் அதுல தப்பிச்சிடுறாங்க. மீதி எல்லாருமே போர் முடிச்சிருது, படிச்சுட்டு இருக்காங்க. கான் வித் த விண்ட்னு ஒரு புத்தகம். அது ஒரு காதல் கதை சார்ந்த புத்தகம் தான். பட் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா அதுல ஒரு 4-5 பேர் தப்பிச்சிடுறாங்க. போர் முடிஞ்ச உடனே தப்பிச்சு வந்துடுறாங்க. பிற்காலங்கள்ல பார்க்கும் பொழுது அவங்க 2-4 பேர் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கும் போது அந்த புத்தகத்தின் பேரை சொல்லி பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு புத்தகம் எப்படி ஒரு வாழ்க்கையில மனிதனை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தோ, நம்ம வெளியில சமூகத்துல கத்துக்கிட்டோ தான் வந்திருப்போம். புத்தக பரிச்சயம் வந்து பேராசிரியர்களுக்கு உண்டு, இருந்தாலும் கூட இன்னும் தேவைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தினம் ஒரு புத்தகத்தை படிச்சு தூங்குறோம் அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த போர் சூழல்ல கூட அவங்களால அந்த பெண்களால யோசிக்க முடியும் அப்படிங்கும்போது இப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா ரொம்ப என்ன சொல்றது, நல்ல ஒரு சூழல்ல தான் இருக்கோம். இருந்தாலும் சில பொறுப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்களை காட்டிலும் நமக்கு பொறுப்புகள் அதிகம் தான். பட் அதை ஜெயிப்போம்.